புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பகுதியில் நம்ம எடுத்து பேச இருக்கக்கூடிய கட்டுரை தி ஃபெடரலில் வந்திருக்கக்கூடிய கட்டுரை டி.கே. அருண் அவர்கள் எழுதியிருக்கிறார். ட்ரம்ப் 2.0 இந்தியாவுக்கு என்ன சிக்கல், இது குறித்து தான் இந்த கட்டுரை பேசியிருக்கிறது. இது குறித்து உரையாடுவதற்காக த federal.com ஆசிரியர் திரு சீனிவாசன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் திரு சீனிவாசன். வணக்கம். மீண்டும் ட்ரம்ப் வந்த பிறகு ஒவ்வொரு கோணத்திலும் நிறைய கட்டுரைகள் வருது, வர்த்தக ரீதியாக, குடியுரிமை சார்ந்து. அதில் குறிப்பாக இந்த கட்டுரை இந்தியாவுக்கு என்ன சிக்கல் அப்படின்றத நுணுக்கமாக பேசியிருக்கு. மீண்டும் ட்ரம்ப் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான சிக்கல் இருப்பதா நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு மிகப்பெரிய சிக்கல். அது பொதுவாக மக்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் இப்போ என்ன வருகிறதுனா அந்த குடியுரிமை. ஓகே, அது ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு 18,000 மக்களை அவங்க சட்டவிரோதமான குடியிருப்பு பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்கள எல்லாரையும் திரும்பி அனுப்ப போகிறாங்க. ஓகே, நம்ம தேசமும் இப்போ ஜெய்சங்கர் நம்ம ஃபாரின் மினிஸ்டர் அவர் மீட்டிங் போட்டார் ரூபியோட, அவங்களுடைய புது வெளியுறவு மந்திரியோட. நாம் என்ன சொல்லியிருக்கோன்னா இவங்களை திரும்பி பெறுறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. அது யாரெல்லாம் நாங்களே ஒரு கொள்கை அளவில் சட்ட விரோதமாக யார் போகிறாலோ அவங்கள திரும்பி பெறுறதுக்கு எங்களுக்கும் கஷ்டம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஆனால் இதோட முடியறதாக இல்லை. ஏன்னா இன்னும் 7,25,000 பேர் பியூ ரிசர்ச் சொல்லியிருக்கு இந்த மாதிரியே சட்டவிரோதமான ஆட்கள் நம்ம தேசத்து மக்கள் அமெரிக்காவில் இருக்காங்கன்ட்டு. அதில் என்ன ஆயிருக்குன்னா இது ஒரு மக்கள் மீது ஒரு பீதி, ஒரு பயம் உண்டாக்கியிருக்கு. ஏன்னா இதோடு நிற்கலை. அங்கே யாராவது குழந்தைகள் பெற்றார்னா அவங்களுக்கு ஒரு ரைட் இருந்தது. ஓகே, ஒரு நேச்சுரல் சிட்டிசன் அப்படின்ட்டு, அந்த மண்ணில் பிறந்தா அந்த மண் உரிமையும் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு இருந்தது. அதுவும் இப்போ சிக்கலாயிடுது. இனிமேல் என்ன சொல்கிறாங்கன்னா அப்பா அம்மா 2 பேரில் யாராவது ஒத்தராது அமெரிக்கன் குடியுரிமை இருந்ததாக தான் அந்த குழந்தைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். ஓகே, அதனால் நீங்கள் இப்போ செய்தித்தாளெலாம் படிச்சிருப்பேன். இந்த புதிய ரூல் February 20 அமலுக்குள்ள வரப்படுது. ஓகே, அதனால் நிறைய மகப்பேர் பெண்கள் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஓடின்னு இருக்காங்க அமெரிக்காவில். அது அறுவை சிகிச்சையில் முன்னாடியே குழந்தை பெற்ற முடியுமான்னு பார்க்குறாங்க. குறை பிரசவமாக நிறைய 8 மாதம் பிரசவம். அங்கே டாக்டர்ஸ்களே பயமாக இருக்காங்க, என்ன இப்படி பண்ணுற, குழந்தைகளுக்கு ஏதாவது பாதம் ஆகிடப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சிக்கல்லாம் நம்பி பார்க்கவே முடியாது நீங்கள். அதெல்லாம் இப்போ நடந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலைமை மக்களுக்கு இருக்குது திடம்னு இந்த மாதிரியே வந்ததுனால. இந்தியர்களுக்கு குடியுரிமை சார்ந்தும் பெரிய சிக்கல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது சார். இப்போ ஒரு குறைப்பிரசவம் இதுக்காக ஓடுறாங்கன்னா இது பெரிய சிக்கலான பிரச்சனையாக இருக்குது. பெரிய சிக்கலான ஆனால் நீங்கள் இது ஒரு கொள்கை அளவில் பார்த்தீங்கன்னா இவங்க வெறும் அங்கே என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற மாகாங்கிறது வெள்ளையர்களுக்காக அப்படிங்கிற ஒரு குரல், ஒரு 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 விதமான ஒரு அமைப்பு. அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் வேலை வாய்ப்புகளை இவங்கெல்லாம் திருடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது நிஜமில்லை. நம்ம நாஸ்காமே சொல்லியிருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 2 விதமான புலம்பெயர்ந்தோர் அங்கே இருக்காங்க. ஒன்று மேல்தட்ட மக்கள், ஒன்று அடித்தட்டு மக்கள். மேல்தட்டுங்கிறது இப்போ நீங்கள் சுந்தர் பிச்சை அங்கே இருக்கார், சத்யா நடையிலா இருக்கார். நீங்கள் இதை விடுங்க, சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து தான் இவர் எலான் மஸ்க்கும் வந்திருக்கார். H1B வீசாவில் தான் அவரும் அங்கே வளர்ந்து இவ்வளோ பெரிய மிக்க ஆளாக வந்திருக்காங்க. அந்த மாதிரி நிறைய என்ஜினியர்ஸு, டாக்டர்ஸு, சயின்டிஸ்ட்டு இவங்கெல்லாம் நம்ம தேசத்துலேருந்து அங்கே போயிருக்காங்க. அந்த பொருளாதாரத்துக்கு அவங்க வேலை பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா வளர்ச்சிக்கு அவங்க இருந்திருக்காங்க. நம்ம தேசத்துலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா H1B வீசாலேயே 70% நம்ம நாட்டு மக்கள் தான். ஓகே, இந்தியர்கள் தான் 70%. சைனா 12% தான். ஸோ மிகப்பெரிய நம்ம இதுலேருந்து ஒரு இதில் அமைப்பில் அங்கே நம்ம ஒரு லெவலில் அப்படி போகிறாங்க. இன்னொன்று கீழ்த்தட்ட மக்களும் போகிறாங்க. அது வடநாட்டிலேருந்து நிறைய பேர் போகிறாங்க. அதுதான் கொஞ்சம் சிக்கலான விஷயம். டங்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெக்சிகோ போகிறது, இல்லை வேறு அமெரிக்கன் அந்த பக்கத்து தேசத்துக்கு போய் அங்கேருந்து அமெரிக்காவுக்குள்ளே வருது, கனடாவுக்கு போகிறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் கொஞ்சம் சிக்கலான விஷயம். அவங்கள்ட்ட போதிய அளவு இதெல்லாம் இல்லை, டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லை. அது ஒரு சிக்கலான விஷயம். ஆனால் மெக்சிகோலேருந்து நிறைய மக்கள் அந்த மாதிரி
அடிப்படை வேலையெல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க அமெரிக்காவில். துப்புரவு காரியம் பண்ணுறது எல்லாமே நிறைய மெக்சிகன்ஸ். அது தவிர நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரிய அது எல்லாத்துலேயும் அவங்க தான் இருக்காங்க. ஸோ இவங்களை தினம்னு வந்து நீங்கள் வந்து பொருளாதாரத்தையும் வெளியில் எடுத்துட்டேன்னா அந்த ஆட்கள்லாம் எங்கேருந்து வருவாங்க? இன்னொரு விஷயம், அமெரிக்காலேருந்து பிறப்பு விகிதம் அங்கேயும் குறைஞ்சுன்னு தான் இருக்கு. அவங்களுக்கும் கை தேவை, வேலை பண்ணுறதுக்கு மக்கள் தேவை. இப்போ ட்ரம்ப் எடுத்த முடிவுன்றது பெரிய வேற சிக்கல்களை வேற சிக்கல்கள் இல்லை. அவர் வந்து இதெல்லாம் கவனித்து எடுத்தாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினபிள் தான். நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ நிறைய பேருக்கு சிக்கல் 18,000 பேரோட நிற்க போகிறது இல்லை. இது திரும்பவும் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு கேட்க போகிறாங்க. குறைப்பிரசவம் டெட்லைன் டேட் ஃபிக்ஸ் பண்ணதுனால போகிறாங்க அப்படின்னா அவங்களோட அடுத்த கட்ட என்னவா இருக்குன்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோட தான் இருக்க போகுது ஒன்று. ரெண்டாவது, இனி அமெரிக்காவுக்கு போகக்கூடிய எண்ணத்தோடு இருக்கக்கூடிய இந்தியர்கள் என்ன பண்ணுவாங்கன்ற ரெண்டு விஷயம், அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அது வந்து அமெரிக்காங்கிறது எப்படி, ஏன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நாடுன்னு தான் அதுக்கு ஒரு பெரிய பெயர் உண்டு. புலம்பெயர்ந்த ஒரு அமைப்பு தான் அதுவும். நாடே அப்படி தான் ஆயிருக்கு. அதில் நீங்கள் வந்து ஏதாவது பெரிய வாய்ப்பு வேணும்னு அமெரிக்கா போகலான்ட்டு ஏன் போகிறாங்க? அந்த அடிப்படை இதை நம்ம பார்க்கணும். ஏன் இவ்வளோ பேர் இங்கேருந்து போகிறாங்க? சிங்கப்பூர்லேருந்து போகிறாங்களா? நம்ம பிற இந்தோனேசியாலேருந்து போகிறாங்களா? இல்லை வந்து பிற வளர்ந்த நாடுகள்லேருந்து அந்த அளவுக்கு மக்கள் போகிறாங்களான்னு நீங்கள் பார்க்கணும். ஏன் இந்தியர்கள் இவ்வளோ ஆவலாக இருக்காங்க? அது ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். ஏங்க இங்கே வாய்ப்பு இல்லைன்னு தான் போகிறாங்க. ஓகே, அப்போது நம்ம வந்து இங்கே வாய்ப்பு நிறைய க்ரியேட் பண்ணணும். அது ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி இனிமேல் போவாங்களா? அவங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். நல்லா படித்த மனிதர் அங்கே போய் இப்போ வந்து நேற்றுக்கு தான் வந்து அவங்க ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னா போலீஸ்காரர்களுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணலாம், யாரை வேணால் செக் பண்ணலாம், அவங்க குடியுரிமை இருக்கா இல்லையான்ட்டு. யாரை வேணால் அவங்க வந்து பிடிக்கலாம், அவங்களோட டாக்குமெண்ட் இல்லையான்னு கேட்கலாம். இது வந்து ஒரு சிக்கலான விஷயம் தானே. இது யார், இது எதுக்காக இதை வந்து நல்லா படித்தவர்களா இல்லை நல்ல இவங்க எதுக்கு வந்து பெரிய வாய்ப்பு அங்கே இருந்தால் கூட இதெல்லாம் அவங்க சகிக்கணுமா? எதுக்காக போவாங்க? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. சில பேர் ஏன் போகிறாங்க? பொலிட்டிக்கல் ரீதியாக போகிறாங்க. அந்த தேசத்தில் அவங்களுக்கு விரோதம் இருக்குது. ஓகே, அவங்க வந்து இங்கே இருக்கிற ஆட்சிக்கு அமைப்புக்கு அது சட்டவிரோதமாகவும் இல்லை தேச விரோதமாகவும் தோணலாம். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்குது. அதுக்காக போயிருக்காங்க அங்கே. அவங்கள என்ன பண்ணுறது? அப்புறம் இந்த குளோபலைசேஷன் அப்படின்னு சொன்னது, இந்த பொருளாதாரத்தை நாங்கள் விரிவுபடுத்துகிறோம், உலகமயமாக்குறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு, உலகமயம்னா அங்கே அதில் வேலை பண்ணுறதுக்கு உலகத்தில் இருக்க எல்லா ஆட்களும் வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. மட்டும் மூடிட்டு அது எப்படி இருக்கும்? இது வந்து பரந்த நிலையாக இருந்த அமெரிக்கா எப்பவுமே ஒரு பெரிய விசாலமான ஒரு தோற்றமும் நோக்கோடு இருந்த தேசம் திடீர்னு தன் நோக்கத்தை மாற்றிதுன்னா அது எப்படி இருக்கும்? அதுதான் நாம் பார்க்குறோம். அடுத்து பேசுவது, ஏன்னா இந்தியர்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான சிக்கல் குறித்து இந்த கட்டுரை பேசியிருக்கு, அதை பற்றி பேசணும். அடுத்து வர்த்தகம் அப்படின்றது எப்படி இருக்கும்? ஏன்னா அங்கே வரி விதிப்பு முறைகள், அந்த டேரிஃப், அதை வச்சு நிறைய பேச்சு பொருள்லாம் இருக்குது. இந்தியாவுக்கு அதுவும் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு? நமக்கு நிச்சயமாக பாதிப்பு ஏற்படும். அது ஒரு விஷயம். அதில் என்னென்னா எப்படி பாதிப்புனா, நம்ம வந்து நமக்கு வந்து அமெரிக்காவோட நமக்கு வர்த்தகம் ரொம்ப பெரிய அளவில் இல்லை அமெரிக்கர்களுக்கு. ஆனால் நமக்கு பெரிய அளவுக்குன்னு இருக்குது. நமக்கு வந்து ஏற்றுமதி பண்ணணும் அவசியம். ஏற்றுமதி பண்ணால் தான் நமக்கு போதிய அளவு ஃபாரின் எக்ஸ்சேஞ்செலாம் கிடைக்கும். அது பண்ணி தான் ஆகணும் நம்ம. அவங்களுக்கு அந்த அளவுக்கு சிக்கல் இல்லை. ஆனால் இது ரொம்ப பெரிய மார்க்கெட்டு. அவங்க கம்பெனி இப்போ நீங்கள் பாருங்களேன், ஆப்பிள் ஃபோன்ஸு எவ்வளோ இங்கே எல்லோரும் வாங்குறாங்க. இது பெரிய மார்க்கெட் அவங்களுக்கு. அதனால் இதுவும் அவங்களால விட்டு கொடுக்க முடியாது. இன்னொரு விஷயம், அவர் சொல்கிறார் வந்து நான் வந்து இனிமேல் இம்போர்ட்லாம் பண்ண போதில்லை, இறக்குமதி பண்ண போதில்லை. இறக்குமதியில் வரி வந்து சைனாலேருந்து 60% 20% எல்லா யூரோப்பியன் பொருட்களையும் போட போகிறேன். பிற தேசங்கள் பேச்சு கேட்கலன்னு அவங்க மேலே இன்னும் அதிகம் வரி போடுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவர் என்ன யோஜனை பண்ணணுன்னா, பெரும்பாலான நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போனேன்னா அமெரிக்காவில் அங்கே இருக்கிற கடைகளில்
இருக்கிற பொருட்கள் எல்லாமே வெளியிலேருந்த பொருட்கள் தான். அவங்க ஒன்றும் பண்ணுறதில்ல. அது சைனாலேருந்தோ மெக்சிகோ தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றுமதி. அங்கேருந்து நிறைய பொருட்கள் வருது. இப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வந்து அதை நிறைய அதில் வரி போட்டுடனா அதை வரி கொடுக்கறது யாரு? அமெரிக்க மக்கள் தானே கொடுத்தாங்க. சுமை அவங்களுக்கு, சுமை அவங்க மேலே தானே. ஸோ அங்கே இது நிறைய விலைவாசி திடம்னு. ஓகே, இவரை கொண்டு வந்ததே ஆட்சிக்கு விலைவாசி அதிகமாக இருக்குது, கேஸ் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, அதுக்காக தான் அவர் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் அவர்னால விலைவாசி இப்போது மிக கடுமையான ஒரு விலைவாசியும் வரலாம் அங்கே. இன்னொன்று, அவர் இப்போ நீங்கள் சொன்னது போல எல்லா நாடுகளுக்குமே ஒரு கராரான மொழியில் தான் அவர் பேசுகிறாரு. யூரோவுக்கு எதிராக டாலர் அப்படி எங்களுக்கு எதிராக இருந்தால் நாங்கள் மோசமாக கடும் விளைவுகளை சந்திக்கணும், நிறைய வரி விதிப்பு முறைன்னு ஒரு எச்சரிக்கையோடு பேசுகிறார். அதனால யாருக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன்? இது பாருங்க, இப்போது என்ன சொன்னாலும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சக்திங்கிறது டாலர் தான். டாலர் வந்து ஒரு குளோபல் கரன்சி. உலக அளவில் ஒரு இது இருக்குன்னா அது டாலர் தான். வர்த்தகம்ன்றது டாலரில் தான் நடக்கிறது. அதை வந்து மாற்றினா ரொம்ப கடுமையான விளைவு எல்லாருக்கும் கிடைக்கும்னு ஏன் அவர் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறான்னா, யூரோ வந்து தனக்கான ஒரு இது ட்ரை பண்ணிட்டு. அதை தவிர இப்போது பிட்காயின் வேறு வந்திருக்கு. ஆனால் அவர் பிட்காயின் அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார். இது மாதிரியே பல கரன்சி வந்துடுத்துன்னா டாலருடைய மதிப்பு எங்கேயாவது அப்படின்னு அவருக்கு ஒரு இது கவலை இருக்குது. அதுக்காக அவர் வந்து எல்லாரையும் மிரட்டுறார். அதுக்கெல்லாம் போகாதீங்க, டாலர் தான் உங்களுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்கிறார். பொறுத்திருந்து பார்க்கணும். பல முடிவுகள் ரொம்ப தடாலடியான முடிவுகளாக இருக்குது. அது உண்மையில் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகுது, என்ன சிக்கல் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரியே இது எல்லாரும் உலகமே இப்போது ட்ரம்ப்பை உற்று நோக்கி தான் இருக்கும். நிறைய பாதமாகும். ஆனால் வந்து உங்களை மாதிரியே செய்தித்தாள்லையோ இல்லை வேலை பண்ணுறவங்க இந்த ஊடகத்துலேயோ அவங்களுக்கு நிறைய ருசிகரமான செய்திகள் தான் வந்துகிட்டே இருக்கும். அது நான் உறுதியாக சொல்லலாம். நிறைய செய்திகள் கிடைக்கும் அப்படின்றது உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சுங்க. மிக்க நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.